Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. திருவைக்காவூர் கொள்ளிட ஆற்றில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வேதாரண்யத்திற்கு தண்ணீர் அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் பட்டவர்த்தியில் இருந்து கூனஞ்சேரி வரை உள்ள குடிநீர் குழாய் முறையாக பராமரிக்காததால் சேதமடைந்து தண்ணீர் வெளியேறி சாலைகள் சேதமடைந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. விடியா திமுக ஆட்சியில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடிக்கடி எல்லா இடைத்தரகளையும் உடைப்பு ஏற்படுது. அதன் காரணமாக விவசாயிகளும் பள்ளிக்கு செல்கிற மாணவர்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக உடைப்பு எடுத்துக்கிட்டு ஓடுது. இதை நாங்கள் நெடுஞ்சாலைத்துறையிலையும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள்கிட்டையும் முறையிட்டோம். எந்த விதமான பயனும் இல்லை. கூடிய விரைவில் இதை சரி செய்து தரவில்லை என்றால் இந்த பகுதி மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாக தீர்மானித்துள்ளோம். திருப்பூரில் பாறை குழியில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பூச்செடி கொடுக்கும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். நெருப்பெரிச்சல் ஜிஎன் கார்டன் பகுதியில் உள்ள செயல்படாத பாறை குழியில் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் 800 டன் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். பாறை குழியில் குப்பை கொட்டும் திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து மாநகராட்சிக்கு பூச்செடி கொடுக்கும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியின் மாநகராட்சி அதிகாரிகளால் பொதுமக்கள் நோய் பாதிப்பிற்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆற்றுப்படுகையில் கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பராயநல்லூர் கிராமத்தில் உள்ள கமண்டல நாகநதி ஆற்றுப்படுகையிலிருந்து கிணறு அமைத்து களம்பூர் பேரூராட்சிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே ஆற்றுப்படுகையில் மேலும் ஒரு கிணறு அமைக்க முடிவு செய்து பள்ளம் தோண்டிய நிலையில் மக்கள் தடுத்து நிறுத்தி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திட்டத்தை நிறுத்தாவிட்டால் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வி அம்மாப்பட்டியில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வெறும் கண்துடைப்பு நாடகம் என பயனாளி ஒருவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். வி அம்மாப்பட்டியில் விடியா முதல்வரின் திட்டத்தின் கீழ் தனது மகனுக்கு ஆதாரில் திருத்தம் செய்ய வந்த பயனாளி ஒருவரிடம் முறையாக குறைகளை கேட்காமல் பல படிவங்களில் திருத்தம் செய்து தர வேண்டும் என அலைக்கழிப்பதாக தெரிவித்தார். மக்களுக்காகத்தான் இந்த திட்டம் என்றால் அதனை அதே இடத்தில் செய்து தராமல் ஏன் அலைக்கழிக்கின்றனர் என கேள்வி எழுப்பிய அவர் இந்த திட்டம் முழுவதுமே ஒரு கண்துடைப்பு நாடகம் என்றும் ஆதாரில் கூட திருத்தம் செய்ய முடியாத இந்த முகாம் எதற்கு என்றும் விடியா அரசுக்கு கேள்வி எழுப்பினார். போய் நீங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. எச்சம்ட கையெழுத்து வாங்கி வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு முன்னாடி நீங்கள் போய் தாசோட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியுங்கிறாங்க. இந்த முகாம் எதுக்கு சும்மா போலியாக நடக்குங்களா சொல்லுங்க. நான் தெரியாமல் நான் கேட்குறேன். இந்த முகாம் என்னத்துக்கு நடக்குது? மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க. எல்லா மக்கள் போய் அலைய முடியாது, யார்ட்டையும் கையெழுத்து வாங்க முடியாதுங்கிறத இந்த முகாம் நடத்த